சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய சமையல் பொரிச்ச அப்பளக்காய். அதாவது இந்த காய் வந்து கேரளா ஸ்டைலுங்க. நீங்கள் இதற்கு தேவையான காய் வந்து ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, 1/4 கிலோ வந்து கோஸ் எடுத்துக்கோங்க, பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டும் கோஸும் பாசிப்பருப்பு வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருங்க. பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி கெட்டி தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து 8 துண்டுகள் எடுத்துக்கோங்க. தேங்காயில் வந்து பூண்டு 4 பல் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி, அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. 1/4 கிளாஸ் தண்ணியில் உப்பு கொஞ்சம் போல் சேர்த்து மூடி போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு விசில் வரட்டும். விசில் வந்ததும் நம்ம வந்து மற்ற தாளிக்கிறதெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ நான் குக்கரை மூடி அடுப்பு மேலே வச்சிடுறேன். வெயிட் பண்ணுங்கள், ஒரு விசில் வரட்டும், பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி நான் சேர்த்துருக்கேன். அடுப்பத்தை வச்சு குக்கர் அடுப்பு மேலே வச்சுட்டு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தாவே போதுமானது. அடுத்து வந்து நமக்கு இதுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். இதில் வந்து தேங்காய் சில்லு, அதோடு கொத்தமல்லிக்கு ஒரு கொத்து போல் கொத்தமல்லி, 4 பல் பூண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர் வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஒரு சவுண்டு வந்தால் போதுமானது. ஒரு சவுண்டு வந்ததும் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க, குழைய விடாமல். ஒரு சவுண்டு வந்துடுது, நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆவி அடங்குறதும் நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியை தனியாக எடுத்துக்கோங்க. அடுப்பத்தை வச்சு வானிலை வச்சுட்டு 2 ஸ்பூன் ரீஃபைன் ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சி எடுத்த நம்ம துருவணும் இல்லைங்களா, தேங்காய் ஒரு சுற்றி எடுத்திங்கனாவே போதும். தேங்காய், கொத்தமல்லி, பூண்டு அதை நல்லா வதக்கி கொடுப்போம். சாம்பார் வெங்காயம் 4 சேர்த்து கூட நீங்கள் வதக்கலாம், நல்லா அருமையாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். நம்ம காய்கறி வேக வைக்கும்போது சீரகம் 1 ஸ்பூன் போட்டோம். அதே மாதிரி இந்த தேங்காய் அரைக்கும் போது கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த சீரகம் வாசனை உங்களுக்கு பிடிச்சா 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ நான் அதை வந்து தாளித்தம் எடுத்தோம். பவுலில் மாற்றின காய்கறி எல்லாத்தையுமே நான் வந்து வடைச்சட்டியில் சேர்த்துட்றேன். நல்லா தாளித்தமானதும் சேருங்க, அப்போ தான் நல்ல ஒரு மனம் தரும். இப்போ வந்து நம்ம காய்கறி சேர்த்துடலாம். காய்கறியில் கொஞ்சம் போல் தண்ணி இருக்கும், அதை தனியாக எடுத்துருங்க. எடுத்து அந்த தண்ணியை வந்து குடிக்கலாம். இப்போ நல்லா பவுலில் இருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம். நல்ல பச்சை வாடை போக வதங்கணும். சூப்பராக அருமையாக இருக்குங்க. அந்த பக்கம் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் வானிலையில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 அப்பளத்தை பொரிச்சிக்கலான்ட்டு. இதுக்கு முக்கியமானது வந்து அப்பளம் தான், நான் அது முதலே சொல்லணும். 2 அப்பளம் இதுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் வந்து பொரிச்சிக்கலாம். இப்போது அப்பளம் வந்து அடுப்பை இந்த பக்கம் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி இறக்குற ஸ்டேஜில் நம்ம அப்பளத்தை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ரீஃபைன் ஆயில் பயன்படுத்திக்கோங்க. ஒரு பக்கம் அப்பளம் வந்து பொரித்து எடுத்துகிட்ருக்கேன். அது ஆற விட்டு அதை நல்லா கையில் வந்து நொறுக்கிடுங்க. இப்படி அழுத்தினோம்னா போதும், சின்ன சின்ன துண்டுகள்லாம் வந்து நொறுங்கிடும். இந்த அப்பளத்தை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. அதே மாதிரி நாம் வந்து பொரிக்கிற எந்த காய்கறி இருந்தாலும் அதில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. அப்பளப்பூ வந்து பொடித்து நம்ம சேர்க்கும்போது தண்ணி இருந்தால் டேஸ்ட்டு வந்து மாறிடும். அப்பளத்தை பொரித்து கையில் வந்து உடச்சிக்கிட்டேன். அதை இப்படி நொறுக்குனாவே நல்லா ஆறுனதும் நொறுங்கிடும். 2 அப்பளம் தான் நான் வச்சுருக்கேன். காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்பளம் சேர்த்துக்கலாம். நான் வச்சுருக்க இந்த காய்க்கு 3 அப்பளம் போட்டால் கூட சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அப்பளத்தில் வந்து நிறைய அப்பளத்தை வச்சு நிறைய சைடிஷ் வந்து செய்யலாம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒவ்வொரு சைடிஷாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நல்லா நம்ம காய்கறியை வதக்கிட்டோம். பொரிச்ச அப்பளத்தை ஆற விட்டு கையில் வந்து அப்படியே நொறுக்கிடுங்க. அதை வந்து காய்கறியோடு சேர்த்துடலாம். சட்டியில் அந்த காயோடு சேர்த்துருங்க. நல்லா ஓரளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சுட சுட பரிமாறுங்க. இந்த காய் முன்கூட்டியே நம்ம செய்து வைத்தா கூட சாப்பிடும்போது ஒரு முறை வடைச்சட்டியில் சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்.
அப்பளப்பூ காய் பொரியல் ரெடி ஆகிடுது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா ஸ்டைலில் உண்மையிலே நல்ல அருமையான டேஸ்ட்டு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அனைத்து வித சாதத்துக்கும் இது சைடிஷாக வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். ஒரு முறை அப்பளப்பூ காய் பொரியல் செய்து பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.